சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் இந்த மார்க் சம்பந்தமான எல்லா கோல்மால்களையும் கொஸ்டின் பண்ணி ஒரு தீர்ப்பு ஒன்று அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் படித்தேன். அதில் அவர் ஜட்ஜு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 2024 இதே தப்பை செஞ்சீங்க, இப்போ 26 அதே தப்பை செய்கிறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்குன்னு அவர் கேட்குறாரு. அப்படின்னா ஊழல் பண்ணுறதுக்குன்னே மோடி அரசு வந்திருக்காங்கிற சந்தேகம் இருக்கு. அதை பற்றி உள்ள விளக்கமும் மக்களுக்கு தெரியும் என்றார். அது கொஞ்சம் நீங்கள் அந்த பரிசீலனுடைய சிஸ்டம் அது எப்படி அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, எப்படி தனியார் முதலீடு ஒரு லாபகரமான தொழிலை மாற்றுறாங்க. முதல்ல பள்ளிக்கூடத்தை கடையாக்குறாங்க, அப்புறம் ஒவ்வொரு அப்புறம் பாடங்களையும் கடையாக்குனாங்க. இப்போ எல்லாமே ஆசிரியர் தொழிலை கூட வியாபாரமாக்கி லாபம் சம்பாதிக்கிறதுன்னு ஆரம்பித்தா எப்படி இந்த நாட்டில் அறிவு வளரும், கல்விக்கு எங்கே இடம் இருக்குதுங்கிற ஒரு பெரிய கவலை இருக்கு. ஒரு மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சி மூலமாக இதை தடுக்க முடியும். அதுக்கு தேவையான தகவல் தேவை. அதுக்கு உங்களை கொண்ட தோழர்கள் சொன்னாதான் சரியா இருக்கும். அது பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லது. மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்று இந்திய நாடு சந்தித்துக் கொண்டிருப்பது அப்படின்னு சொல்றது, மேல்நிலை பள்ளிக்கல்வி +2ல மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE நடத்தின அந்த தேர்வுல அந்த விடைத்தாள் திருத்தக்கூடிய நடைமுறை மாற்றத்தில் ஏற்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட 23 லட்சம் குடும்பங்கள், அந்த குடும்பங்களுடைய பிள்ளைகள் நீட் நடைமுறையில மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக தேர்வு எழுதி அந்த தேர்வை ரத்தாக்கி மீண்டும் அந்த தேர்வை எழுதணும். ரெண்டு விஷயங்கள். மூன்றாவது விஷயம் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி, எப்படி MBBS BDS நீட்னு சொன்னாங்களோ அது போல BA BSc BCom படிக்கிறதுக்கு கூட ஒரு அகில இந்திய அளவுல ஒரு பொது தேர்வு என்கின்ற அடிப்படையில காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அது இன்னும் மாநில உரிமை எடுத்திருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிற ஏற்பாடு. அது இன்றைய தேர்தலில் மாநில உரிமைங்கிறது ஒன்றும் கிடையாது. இன்றைய தேர்தலில் தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகளுக்கு இன்னும் அந்த கியூட்ன்றது ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனால் அது எத்தனை நாட்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அகில இந்திய அளவுல பல்வேறு கல்லூரிகளுக்கும் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கும் அந்த கியூட் பொருந்து, எந்தெந்த பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டதோ அதுக்கெல்லாம் பொருந்து. அதற்கான அந்த தேர்வு, அந்த தேர்வுலயும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஆக இந்த சிக்கல்கள் எல்லாமே பெரிய அளவுல பாதித்திருக்கும் பொழுதுதான் நீங்க சொல்லக்கூடிய இந்த நீட் நடைமுறையில 2024 ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் மீண்டும் இன்றைக்கும் ஏற்பட்டிருக்க அப்படின்னு நீதிமன்றமே கவலை தெரிவிக்கக்கூடிய அளவுல இது வெடிச்சிருக்கு. அடிப்படையில இந்த சூழ்ச்சி எங்கிருந்து தொடங்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. RSSக்கு ஒரு அச்சம். RSSக்கு என்ன அச்சம் அப்படின்னு சொல்லி கேட்டா, கேள்வி கேட்கிற நபர்களாக குடிமக்கள் இருக்கக்கூடாது. கேள்வி கேட்டா சிந்திக்க பக்குவம் பெறுகிறார்கள். அடங்கி போகணும், அடங்கி போயிருக்கணும். அதாவது பக்தி என்பது கடவுள் மீது இருக்கிற பக்தி என்பது வேறு, அது நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லலாம். ஆனால் நாட்டை ஆளக்கூடிய அல்லது நாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை கடவுளுக்கு நிகராக வழிபட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. மோடியை சாமியாக கும்பிடுற அளவுக்கு என்ன சொன்னாலும் அவர் சொல்லிட்டார்ல, அதை கேள்வி கேட்க கூடாது. இதை எங்க வரலாறுல எங்க பார்த்திருக்கிறோம்னா, இத்தாலியில முசோலினி கிட்ட அந்த தன்மையை பார்த்திருக்கோம், ஜெர்மனில ஹிட்லர் கிட்ட அந்த தன்மையை பார்த்திருக்கோம். நத்திங் அகேன்ஸ்ட் த ஸ்டேட்ன்றதுதான். அப்ப வாட் இஸ் ஸ்டேட்ன்ற கேள்வி வருது இல்லைங்களா? நான் ஒரு மக்களாட்சியில வாக்களித்து இந்திய மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் இறுதி இறையாண்மை மக்களிடம் இருக்கிறது. அப்ப மக்களிடம் தான் இறுதி இறையாண்மை இருக்கிறது போது மக்கள் தங்கள் இறையாண்மையை தன் வாக்குச்சீட்டின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிக்கு கொடுத்து அந்த பிரதிநிதி மூலமாக தான் ஒன்றிய அரசுக்கு இறையாண்மை கிடைக்குது, மாநில அரசுக்கு இறையாண்மை கிடைக்குது. அப்ப நான் தேர்ந்தெடுத்த அரசு எனக்கு எதிராக, நான் தேர்ந்தெடுத்த அரசு என் மக்களுக்கு எதிராக, என் நாட்டுக்கு எதிராக இருக்கும் பொழுது அப்போ நான் கேள்வி கேட்காம யார் கேட்பாங்க?
அப்போ என் அரசை கேள்வி கேட்பதுன்றது என் பிரதிநிதியை நான் கேள்வி கேட்கிறேன். நீ சொன்னது வேற, செய்யறது வேறன்னு நான் கேட்கிறேன். அது எப்படி நாட்டுக்கு எதிராக வரும்? ஆக இவர்கள் மக்களாட்சியினுடைய அந்த தத்துவத்தையே மாற்றக்கூடிய அந்த அதன் அடிப்படையில தான் கேள்வி கேட்கிற மக்கள் இருக்கக்கூடாதுன்னா அப்படின்னா கல்வியை மறுக்கணும். கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, சிந்திக்கிற மக்கள் இருக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? கல்வியை மறுக்கணும். அப்ப கல்வியை மறுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சூழ்ச்சியாகத்தான் இந்த நீட் என்பது அறிமுகப்படுத்தப்படும். இப்போ பொதுவாங்க நம்ம +2 படிக்க 10வது முடிச்சிடறாங்க, அடிப்படை கல்வியை முடிச்சுட்டு மேல்நிலை பள்ளி கல்விக்கு வந்துட்டாங்க, +1 +2 வந்துட்டாங்க. இப்ப நீங்க இந்த +1 +2ல படிக்கிற மாணவர்கள் தரமானவர்களாக வரணும்னு எதிர்பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. 21ஆம் நூற்றாண்டு சவாலுக்கு தகுந்தவர்களாக வரணும்னு எதிர்பார்த்தா, அப்போ அந்த மருத்துவத்துறைக்கு வர்றவங்களுக்கு அவங்க உயிரியல் பாடம் எடுக்கிறாங்க, தாவரவியல், விலங்கியல், வேதியியல், இயற்பியல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை அவர்கள் ஆர்வத்தோடு படித்தார்களா? அந்த பாடத்தில் அவங்க உயர்கல்வி படிக்கிற ஆர்வம் அவர்களுக்கு இருக்கிறதா? இதை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன செய்யணும்னா, மேல்நிலை பாடத்திட்டத்துல அவர்கள் தாவரவியல் படிக்கிறவர்கள் அவர்கள் முதல் ஆண்டிலும் 2வது ஆண்டிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்கு போகலாம், அல்லது ஒரு மூலிகை பண்ணைக்கு போகலாம், அல்லது வேதியியல் மாணவர்களோ விலங்கியல் மாணவர்களோ என்ன செய்யலாம்னா பகுப்பாய்வு கூடத்துக்கு போகலாம். ஒரு டயக்னாஸ்டிக் சென்டர்ல போயிட்டு எப்படி பிளட் டெஸ்ட் பண்றாங்கன்னு அப்சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி இயற்பியல் மாணவர்கள் என்ன செய்யலாம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கும், ஒரே ஒரு இயந்திரத்தை வச்சு உற்பத்தி செய்யற, அது எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு போயிட்டு அந்த இயந்திரம் எப்படி செயல்படு, தான் படிக்கிற இயந்திரத்துக்கும் இங்க இருக்கிற இயந்திரத்துக்கும் இதெல்லாம் உற்று நோக்குதல், உற்று நோக்குதலில் இருந்து தான் கற்றதை ஒரு கட்டுரையாக எழுதி சமர்ப்பிப்பது, இதை நீங்க மதிப்பீடு செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது பாட நூல்ல தியரிட்டிக்கலா அவங்க படித்தது, பாட நூலில் இருந்து அவர்கள் படித்த பாடத்திற்கும் நேரடியாக அவங்க களத்துல போயிட்டு உற்று நோக்கியதற்கும் அப்சர்வ் பண்ணதற்கும் எந்த அளவிற்கு அவங்க தொடர்பு படுத்தி பாக்குறாங்க, அப்போ இதுல ஆர்வம் அவர்களுக்கு எவ்வளவு, இப்படி எல்லாம் மதிப்பிட முடியும். ஆக இதற்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, மேல்நிலை பள்ளியில +1 +2ல உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆசிரியர், நிரந்தர பணியிடத்துல ஆசிரியர், பகுப்பாய்வு கூடம், பகுப்பாய்வு கூடத்துல லெபார்டரியில உங்களுக்கு லேப் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கணும், உதவியாளர் ஒருத்தர் இருக்கணும், டெமான்ஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் இருக்கணும். அந்த லேப் டெமான்ஸ்ட்ரேட்டர் சொல்றவர் ஆசிரியர் தான். அப்போ பாடம் நடத்துற ஆசிரியர் வேற, லேப் டெமான்ஸ்ட்ரேட்டர், 2 ஆசிரியர் இருப்பாங்க. இதெல்லாம் எதை செய்யும்னா மேல்நிலை பள்ளி கல்வியை வலுப்படுத்தும். அதனால ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாம, போதுமான அளவுக்கு இத்தகைய ஊழியர்களை கொடுக்காம, லெபார்டரி அசிஸ்டன்ட் இவர் இந்த மாதிரியான பணியிடங்கள் எல்லாம் உருவாக்காம இவங்க என்ன செய்யறாங்கன்னா, மேல்நிலை பள்ளி கல்வி முடித்தவர்களை அதே பாடத்திட்டத்துல இன்னொரு நடைமுறையில நாங்க ஒரு தேர்வு நடத்துவோம். ஏற்கனவே ஒரு சிலபஸ் எடுத்துக்கிட்டா அந்த சிலபஸ்லயே உங்களுக்கு மதிப்பீட்டு முறையும் சேர்த்துதான் வரப்போகுது. அதுல ஒரு வாட்டி மதிப்பீடு பண்ணிட்டீங்க, அப்ப அதே பாடத்திட்டத்துல நீ என்ன இன்னொரு முறை மதிப்பிடுறது, 2வது. இப்ப 2வது தடவைல என்ன சிக்கல் ஏற்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வடிகட்டுறதுக்கு தான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 பாடத்துல, வேதியியல், இயற்பியல், உயிரியல் இந்த பாடத்துல ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் 60 கேள்விகள். அப்போ 3 பாடத்துல சேர்த்து 180 கேள்வி. ஒரு கேள்வி சரியா எழுதுனா உங்களுக்கு 4 மதிப்பெண். ஒரு கேள்வி தப்பா எழுதுனீங்கன்னா கொடுத்த மதிப்பெண்ல இருந்து 1 மதிப்பெண் எடுத்துருவாங்க, மைனஸ் மார்க். ஐயோ, அது ஒண்ணு இருக்கா? ஆமா, 17 வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது எங்க காலத்துல கிடையாது, உலகத்துல இன்றைய தேதியில கூட அப்படி கிடையாது. 18 வயதுக்கு உட்பட்டவங்க தான் குழந்தைகள் சொல்றோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 வயதுக்கு உட்பட்டவங்க தான் +2 முடிச்சு யூஜிக்கு வர்றவங்க. இப்ப இந்த நீட் நடைமுறையினால 3 வாட்டி 4 வாட்டி எழுதுறதுனால தான் அவங்க 20 வயசுக்கு வந்துடுறாங்க, 20 வயசு 21 வயசு வந்துடுறாங்க. ஆனா முதல் முறை எழுதுறாங்க இல்லையா, மேல்நிலை பள்ளிக்கல்வி முடிச்சுட்டு உடனே அந்த நீட் நடைமுறையில எழுதுறாங்கன்னா அவங்க வயது 17 தான் முடிஞ்சிருக்கும். 18 வயது இன்னும் முடியாதவர்கள் தான். அவர்களுக்கு நெகட்டிவ் மார்க் என்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்போ இந்த மாணவர்கள் ஒன்று குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள அந்த விடையை எழுதணும்ன்ற ஒரு நிர்பந்தமும், மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேள்வியை கொடுத்துருவேன், 4 பதில நானே கொடுத்துருவேன், அந்த 4 பதில ஏதோ ஒரு பதில் தான் சரி, எது பதில் சரின்றதை நீ கரெக்டா எழுதுனா 4 மார்க் சொல்லும் பொழுது இதற்காகத்தான் அவங்க பயிற்சி கூடத்தை நோக்கி தள்ளப்படுறாங்க. ஒரு நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்றதுக்கும் காசு சம்பாத்தியம் பண்றது டியூஷன், கோச்சிங் சென்டர். இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, மேல்நிலை பள்ளி கல்வியில நான் வாரிய தேர்வில் எடுக்கிற மதிப்பெண் அர்த்தமற்றதாயிடுது.
அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ நேரடியாக மாணவர்கள் எதை நோக்கி தள்ளப்படுறாங்கன்னா பயிற்சி கூடங்களை நோக்கி தள்ளப்படுறாங்க. இதுல என்ன நாம கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, பயிற்சி கூடத்திற்கு மாணவர்கள் பணம் கட்டுறாங்களே, 1 லட்சம் ரூபாய் கட்டினா 18,000 ஜிஎஸ்டி. அது ஒண்ணு இருக்கா? ஆமா, அது கார்பரேட் இல்ல, கோச்சிங் சென்டர் கார்பரேட். யார் கோச்சிங் சென்டர் நடத்தினாலும் 18% ஜிஎஸ்டி. நான் வந்து 10,000 ரூபாய் கோச்சிங் ஃபீஸ் கட்டுறேன்னா 1,800 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுறேன், 18% கட்டுறேன். ஆக நீங்க ஒரு டியூஷன் சென்டர் வச்சீங்கன்னா நீங்க கட்டாயம் ஜிஎஸ்டி கட்டியாகணும். கோச்சிங் சென்டர் வச்சுன்னா நீங்க அது வியாபாரம். அது ஒரு வாத்தியார் வந்து ஒரு 4 மாணவர்களை வீட்டுல வச்சு டியூஷன் சொல்லி கொடுத்தோட கோச்சிங் சென்டர் இருந்ததுன்னா அது பள்ளிக்கு மட்டும்தான், அது கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. தவிர கோச்சிங் சென்டர் பயிற்சி கூடம் என்கின்ற அந்த வர இலக்கணத்துக்குள்ள வந்துட்டா அது வந்து ஜிஎஸ்டின்ற அடிப்படையில தான் அது வந்து எடுத்துக்கொள்ளப்படும். ஆக இந்த நீட்டுன்றது, ஒரு நீட்டுக்கான பயிற்சி என்பது இன்றைய தேதியில ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி புரளக்கூடிய ஒரு தொழில், ஒரு மிகப்பெரிய வியாபாரம், ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக அது வந்து உருவெடுத்திருக்கு. ஆக இது ஒரு வக்கரம் இருக்கு. இந்த வெறி, இந்த பணம் சம்பாதிக்கணும்ன்ற இந்த வெறி, அந்த பணம் சம்பாதிக்கணும்ன்ற வெறியில அவங்க என்ன செய்றாங்க, கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கலையா, நீங்க ரிப்பீட்டர் ஆகலாம், நீங்க சேலஞ்சர் ஆகலாம், அது அடுத்த முறை எழுதுறது. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக மாத்திட்டாங்க. அப்ப ஒவ்வொரு குடும்பமும் பல லட்சம் ரூபாய் எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த நீட்டு பயிற்சிக்காகவே செலவு பண்ணு. அதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு வந்து 20 வயசு ஆயிடுது. 20 வயசு ஆனதுக்கு அப்புறம் அப்பவும் வந்து எம்பிபிஎஸ் சேர முடியல அப்படின்னா அதற்கு பிறகு வந்து பிஎஸ்சி சேருமா? அப்ப அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன, அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆக பல குடும்பங்கள் இன்றைக்கு இந்த நீட் நடைமுறையால் சிதைந்து போயிருக்கு, பொருளாதார ரீதியில ஒடுங்கி போயிருக்கு அப்படின்ற பல சிக்கல்கள். இந்த நீட் நடைமுறையில முதல் ஆண்டுங்க 2017 இருந்துங்க இன்றைய தேதி வருஷம் புதுசா ஒரு சிக்கல் உருவாயிட்டே இருக்குங்க. சாதாரணமாக ஒரு முறை ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அடுத்த முறை அந்த தவறு நடக்காம இருக்கும். ஆனா இந்த நீட்ல எப்படின்னு கேட்டா, நடந்த தவறு மீண்டும் நடக்கிறது, புதுசா இன்னொரு தவறு நடக்குது. அவருக்கு நடந்த தவறை உங்களால இதுவரைக்கும் திருத்த முடியல, நடந்த தவறு மீண்டும், அதனாலதான் உச்ச நீதிமன்றமே கேக்குது புதிய ஊழல், புதுசா ஊழல் பண்றது, புது வழிகள். நீங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எந்த அளவிற்கு நீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே தொழில்நுட்பத்தை தப்பு செய்யணும்னு பயன்படுத்தணும். ஆக தொழில்நுட்பத்தை நம்பி நீங்க ஒரு மாணவரை மதிப்பிட முடியாது என்பதை உணருங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் வந்து உணர்வதற்கு வந்து தயாராக. 2024 நடந்த சிக்கல் என்னன்னு கேட்டா, இயற்பியல் பாடத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மல்டிபிள் சாய்ஸ்ல அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க கூடாது. கேட்டது இல்லாம அவங்க வந்து அணு சம்பந்தமான ஒரு கேள்விங்க, நேரடியா கூட அணு சம்பந்தமா கிடையாது, அணுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சம்பந்தப்பட்டது. இந்த எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரான் அது வந்து தன்மைக்கு தகுந்தாற் போல அது எதுல இருக்கிறான்னு என்ன செஞ்சுட்டு இருக்குன்ற அதுக்கு பொறுத்து அது வந்து நிலையற்றதாக இருக்கும், நிலையாக இருக்கும். நீங்க இது போய் நிலையானதா நிலையற்றதானா நான் என்ன பதில் சொல்றேன்? இப்ப நிலைன்னு சொன்னாலும் அது காரணம் சொல்லணும், நிலையற்றது சொன்னாலும் நான் காரணம். இதை போய் நான் மல்டிபிள் சாய்ஸ்ல எப்படி எழுதுவேன்? இதுல A B C D அப்படி 4 ஆன்சர், இந்த 4 ஆன்சர்ல ஒரு ஆன்சர் கரெக்ட்ன்றாங்க. ஒரு குறிப்பிட்ட பிள்ளைங்க அனுபவப்பட்டு உள்ள அரவல கேள்வி கேட்றாங்க. இப்போ குறிப்பிட்ட பிள்ளைங்க D எடுத்துட்டாங்க, 4 மார்க் கொடுத்துட்டாங்க. B எடுத்த குழந்தைங்க என்ன செய்யறாங்க, கம்ப்ளைண்ட் எழுதுறாங்க, Bயும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி கண்டு உடனே NT என்ன சொல்லியிருக்குன்னா 2024 நடந்தது, அதுதான் உச்ச நீதிமன்றத்துல மிகப்பெரிய வழக்காக நடந்தது. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, Bக்கும் 4 மார்க் கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. உடனே இந்த டி வாங்கின மாணவன் பின்னாடி போயிட்டான். இவன் 4 மார்க் வாங்கி இவன் கொஞ்சம் பேர் முன்னாடி வந்துட்டான் இல்லீங்களா, அப்ப இவன் வந்து பின்னாடி போயிட்டான். அப்ப பின்னாடி போனவன் என்ன செய்யறான், திரும்ப நீதிமன்றத்துக்கு வந்து என்ன கேட்கிறான், ஒரு கேள்விக்கு 1 தானே சரின்னு சொன்னீங்க, இப்ப எப்படி 2 எழுதுனா, பி எழுதினாலும் 4 மார்க், டி எழுதினாலும் 4 மார்க்னா இது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறாங்க.